அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த நாள் மாதிரியே உங்க வாழ்க்கையில எல்லா நாளும் சந்தோஷமா இருக்க வாழ்த்துக்கள். ரொம்ப வீடியோ லேட் ஆயிடுச்சுன்னு தெரியுது, சாரி. தவிர்க்க முடியாத காரணம், அதனாலதான் இந்த டிலே. அப்படின்னா தவிர்க்க முடியாத காரணம்னு கேக்குறீங்களா? சரி, இப்ப ஆரம்பிக்கலாமா? டிக்கெட் ஃபினாலேவோட டாஸ்க் 2 ஸ்டார்ட் ஆச்சு. அது என்னவென்றால், தொங்கிட்டு இருக்க போட்டோவை யார் ஃபர்ஸ்ட் போய் புடுங்கி சுத்திய வச்சு மணியை டங்குன்னு அடிக்கிறாங்களோ அந்த போட்டோல இருக்கவங்க அவுட். அதுல ஃபர்ஸ்ட் தோனி முத்து குடுகுடுன்னு ஓடி போய் ராணவ காலி பண்ணி விட்டாரு. ஆனா அந்த மணியை சுத்திய வச்சு அடிக்கிறப்போ ராணவ மண்டையிலே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு, அந்த அளவுக்கு வெறி கொண்டு அடிக்கிறாரு. அவருக்கு அடுத்தபடியா அதே முத்து நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் காலி பண்ணிட்டாரு. சரி, ராணவ மண்டையில தான் அப்படி அடிக்கணும்னு வெறி கொண்டு அடிக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்ணம்மா வீட்டுக்காரையும் அப்படிதான் அடிக்கிறாரு. இதை நம்ம ரயான் பொறுமையா பார்த்துட்டு இருந்தாரு. சரி, அடுத்து இவன் எங்க கை வைப்பான்னு தெரிஞ்சு போச்சு, சோ நம்ம வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இந்த பீஸ் குடுன்னு ஓடி போய் முத்துவை காலி பண்ணி விட்டுருச்சு. எதிர்பார்க்கல. ஆனா அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கர ஸ்பீடா போனாரா. அதுல நம்ம தீபக் அண்ணனும் ரயானும் முட்டிக்கிட்டே, ஒரு பக்கம் ரயான் எங்கேயோ போய் ஊந்தாரு, இன்னொரு பக்கம் தீபக் செவுத்துல போய் முட்டிக்கிட்டாரு. அதனால தீபக்கு சரியான அடி, அதை விட பயங்கரமா நம்ம ரயானுக்கு அடி. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா. சோ மூணாவதா இப்போ முத்து காலி. அந்த கவலையிலேயே போய் சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாரா. அதனால பக்கத்துல போய் நம்ம ஜாக் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்டா பவித்ரா போட்டோவை எடுத்த அப்படின்னு கேட்க, அப்படி இல்ல ஜாக், இந்த ரயான் பையன் விஷால் போட்டோவை எடுப்பான்னு பார்த்தேன், கட்சியில என் போட்டோவை எடுத்துட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த 2 ரவுண்டுமே விஷால் போட்டோவை தான் எடுத்தான். சோ இப்பவும் அவன் போட்டோவை தான் எடுப்பான்னு சொன்னதுதான் என் தப்பு. சரி ஓகே, அதெல்லாம் ஊடியா, எதுக்கு பவித்ரா போட்டோவை எடுத்த? ஏன் பவித்ராவும் ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் அப்படின்னு அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லிக்கிறாரா, இல்ல அந்த கேப்டன்சி டாஸ்க்ல விட்டு கொடுத்தாரு இல்லையா, அதை மேட்ச் பண்றதுக்காக இப்படி ஒன்னு சொல்றாரான்னு தெரியல. ஆனா நம்ம ரயான் முத்துவோட போட்டோ இங்க எடுத்தாரு தெரியுமா, அதுதான் சரியான மூவ். ஏன்னா இவருக்கு ஈக்குவலான காம்படிட்டர் அப்படின்னு அவர் தான். சோ பிளான் பண்ணி தூக்கிட்டாரு. அவருக்கு அடுத்தபடியா யாரு ஸ்ட்ராங்னு பாக்குறப்போ விஷால் இருந்தாரு. ரைட், உன் சோலியை முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு அடுத்தபடியா அந்த பீஸை முடிச்சு விட்டுருச்சு அதே ரயான். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. சோ இதுக்கப்புறம் வர்ற எல்லாரையுமே பிளான் பண்ணி சோலோவா நின்னு ஒவ்வொருத்தரா காலி பண்ணாரு. விஷாலுக்கு அடுத்தபடியா தீபக், நெக்ஸ்ட் மஞ்சரி, நெக்ஸ்ட் பவித்ரா, அடுத்து ஜாக், லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம சௌந்தர்யா. முத்துவ காலி பண்ணணும்னு நினைச்ச அந்த மாஸ்டர் மைண்ட் இருக்கே, அதுதான் இந்த டாஸ்க்லயே பயங்கரமான டர்னிங் பாயிண்ட், கேம் சேஞ்சிங் மொமெண்ட். குட் ஷோ, தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தபடியா விஷால் அடிச்சாரு பாருங்க, அங்கேயே தெரிஞ்சு போச்சு யார் இந்த ரவுண்ட்ல வின்னர் அப்படின்ட்டு. அதுக்கேத்த மாதிரியே நம்ம ரயான் தான் இந்த ரவுண்டோட வின்னர் வித் 5 பாயிண்ட். சௌந்தர்யாக்கு 4 பாயிண்ட், ஜாக்லினுக்கு 3, பவித்ராக்கு 2 அண்ட் மஞ்சரிக்கு 1. சோ ஸ்கோர் போர்ட்ல இப்ப டாப்ல நம்ம ரயான் தான் இருக்காரு. பட் சௌந்தர்யா, ஜாக், ரயான் 3 பேர் இருக்கிறப்போ சவுண்டு ஜாக் ஒரு பிளான் போட்டாங்க. எப்படியாவது நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த ரயானை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நல்ல டஃப் கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டு தான் அவரும் அடிச்சாரு. ஆனா பாய்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் 4 கேர்ள்ஸ் இருந்தாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் பிளான் போட்டு ஃபர்ஸ்ட் ரயானை தூக்கி இருந்தா கேம் இன்னும் வேற மாதிரி மாறி இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, பரவாயில்ல. அடுத்து நம்ம முத்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, விட்டோம் பட் பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஆடுற கேம் எல்லாமே மூளைக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ எனக்கு மூளையே இல்லடா, சும்மா இருந்தேன். அட நிஜமா தான்டா, நீங்க எல்லாம் ஒன்னு யோசிச்சு ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அண்ணே நீ எல்லாம் ஃபைனலிஸ்ட்னே அப்படின்னு குசு குசுன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு பிளான் போட்டு வச்சிருக்குது பாத்தீங்களா இந்த விவரம் தானா, என் மூலதானா. இது மட்டும் கிடையாது, அண்ணே என்ன நாமினேஷன் லிஸ்ட்ல வரவிடாம பண்ணிட்டாங்கண்ணே அப்படிங்கிறாரு. ஐயா லிஸ்ட்ல வந்தா தானே பிரச்சனை, வரலன்றதுக்கு போய் புலம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கு ஓட்டு போட்ட மக்கள்லாம் இந்த ஒரு வாரம் ஓட்டு போடாம அமைதியா போயிருவாங்கல்ல, அதனால எப்படியாவது டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சு ஃபைனல்ஸுக்கு போயிடணும் அப்படின்னு பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு நம்ம முத்து. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்கேன். இது வரைக்கும் அந்த கண்டெஸ்டன்ட்லயே நான் நாமினேஷன் லிஸ்ட்லயே வரல அப்படின்னு ஃபீல் பண்ண ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் இந்த சீசன்ல மட்டும் இல்ல, எல்லா சீசனையும் கம்பேர் பண்றப்ப இவர் ஒருத்தர் தான். லாஸ்ட் சீசன்ல பயங்கரமா பிளான் போட்டு விளையாண்ட பிரதீப் கூட இவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாரு போல இருக்கு. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இப்போ இதே டாஸ்க் கூட லெவல் 2, பட் இதுல ஒரு சின்ன சேஞ்ச். லாஸ்ட் அவர் 5 பேருக்கும் பாயிண்ட் கிடையாது, 3 பேருக்கு மட்டும் தான். சோ இந்த முத்து பைபிள் என்ன பண்ணிச்சு, பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அலையன்ஸ் வச்சிச்சு. நம்ம எல்லாம் சேர்ந்து லாஸ்ட் ரவுண்ட்ல டாப் 5ல வந்தாங்க தெரியுமா, அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரயான்ல இருந்து போவோம், அப்படியே படிப்படியா ஒவ்வொருத்தரையும் காலி பண்ணிடலாம்னு சொல்லி இவங்க எல்லாரும் கூடயும் பேசி வச்சுட்டா. அப்படி சோ இந்த 5 பீஸையும் காலி பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம 5 பேர் தானே இருப்போம். அப்போ ஒருத்தர் அலையன்ஸ் வச்சுக்காம இண்டிவிஜுவல் கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. So as per plan, விஷால் அண்ட் ராணவ் போய் சுத்தியல் எடுக்கணும் ஃபர்ஸ்ட், மத்த 3 பீஸுங்களும் போய் ரயான் போட்டோவை எடுக்கும். இதுதான் இவங்களோட பிளான். என்னதான் பிளான் இவங்கள்தான் இருந்தாலும் அதை ரயான் ஆட்டையை போட்டாரு. குடுகுடுன்னு ஓடி போய் விஷால் சுத்தியல் எடுப்பாருன்னு பார்த்தா பொசுக்குன்னு ரயான் பைபிள் எடுத்துச்சு. சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். சோ கேர்ள்ஸ் எல்லாரும் சுத்தி ரயானை காப்பாத்துறதுக்காக நின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த சுத்தியல் அங்க இருந்து தூக்கி போட, அந்த சுத்தியல் மேல மஞ்சரி படுக்க, அவங்க மேல போய் ஜாக்லின் படுக்க, 2 பேரும் சேர்ந்து லாக் போட்டு படுக்க, இந்த பீஸுங்கெல்லாம் சுத்தி நின்னு எப்படியாவது அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணலாம்னு பாக்குதுங்க. ஆனா அந்த 2 கேர்ள்ஸும் பயங்கரமான டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன தாண்டி
இதுல சௌந்தர்யாவும் அந்த பாய்ஸ் எல்லாம் பிரிச்சு விடுறேன் அப்படின்ற பேர்ல புச்சி இழுத்து தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. கட்சியில இந்த ரெண்டு பீஸுங்களும் கையும் காலையும் புடிச்சிக்கிட்டேன், ஏமா கொஞ்ச நேரம் அமைதியாரு, ஓவரா தொகுறிய அப்படின்னு படுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் முத்து லாக்க ரிலீஸ் பண்ண விஷால கூப்பிட்டு அப்படி இப்படின்னு சுத்தியல புடுங்க அவர் கையில இருந்து முத்து சுத்தி எடுத்துன்னு போய் டங்குன்னு அடிச்சு ரயானை காலி பண்ணி விட்டாரு. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜாக்கு அண்ட் மஞ்சரி மட்டும் தானே அந்த சுத்தியில காப்பாத்துறதுக்காக படுத்துட்டு இருந்தாங்கன்னு நினைச்சோம். திடீர்னு எல்லாரும் கலைஞ்சதுக்கு அப்புறம் பூமிக்குள்ள இருந்து முளைச்சு வர செடி மாதிரி பொசுக்குன்னு பவித்ராவும் வராங்க. ஏமா நீ உள்ள இருந்தியா அப்படின்னு அப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சு. நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுப்பா, சரியான டஃப் கொடுத்தாங்க 4 கேர்ள்ஸுமே. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், வரிசையா ஒவ்வொரு பொண்ணுங்களையா காலி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 5 ஆண்களும் சேர்ந்து ரயானுக்கு அடுத்தபடியா மஞ்சரி அவுட், நெக்ஸ்ட் ஜாக்கு, அடுத்து சவுண்டு, லாஸ்டா பவித்ரா. இவங்க எல்லாரையும் காலி பண்ணாங்க. நம்ம ஆண்கள் அணி ஒண்ணு கூடி. ஏண்டா நீ எல்லாம் ஆம்பளையா? இந்த பைத்தியம் எங்கடா கத்துக்கிட்ட? பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் தான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் எதுக்கு இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து பொண்ணுங்களை டார்கெட் பண்றாங்க? சரி பாயிண்ட்ஸ் வைஸ் பார்த்தா சௌந்தர்யா 4 வச்சிருக்காங்க, அவங்கள தூக்குறது ஒரு நியாயம். ஜாக்கு 3 வச்சிருக்காங்க, அது கூட ஓகே. பவித்ராவும் 2 பாயிண்ட் வச்சிருக்காங்க, ஆனா மஞ்சரி ஒரே ஒரு பாயிண்ட் தான் வச்சிருக்காங்க. சோ இவங்களோட அலையன்ஸின் படி ராணுவ வெளியே தள்ளி விட்டு மஞ்சரியை தான் தன்னோட அலையன்ஸ்ல வச்சிருக்கணும். ஏன்னா ராணுவுக்கு 4 பாயிண்ட் இருக்கு, ஆனா நம்ம முத்து அங்கதான் ராங் கால்குலேஷன் போட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் இது எல்லாமே முத்துவோட மாஸ்டர் பிளான். அவர் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக கூடவே சுத்தன மஞ்சரியை கழட்டி விட்டார். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. சரி அத பத்தி டீடைலா பின்னாடி பேசுவோம். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது இவங்க 5 பேர் தான். எல்லாரும் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சாங்களா. அதுல நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு முத்துவோட போட்டோ எடுத்துக்கிட்டாரு. சரி அடிக்கலாம் நீங்க வந்து பார்த்தா சுத்திய காணோம். ஏன்னா அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட்ல போய் பாத்தீங்கன்னா மத்த 4 பேரும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறப்போ உங்களோட என்னால ஓட முடியல, நான் தான் லாஸ்டா ஓடணும்னு சொல்லி இந்த பக்கம் ஓடி வந்து சுத்திய எடுத்துக்கிச்சே. சரி இது அவர் கேமா கூட இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் கிட்ட சுத்திய கூடுன்னு கேட்ட உடனே இந்த வச்சுக்கோ அப்படின்னு பொசுக்குன்னு கொடுத்துச்சு. நீ ஏன்டா வைரத்தை தூக்கி போட்ட? எல்லாரும் போட்டாங்க, நானும் போட்டேன். போட்டதுக்கு திட்டுறியே, இவ்வளவு அழகா கேட்ச் பிடிச்சேன் அதுக்கு முன்னாடி, அதை பாராட்டேன். சோ நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் எடுத்து டங்குன்னு அடிச்சிட்டாரு. ஆஸ் பர் பிளான் இண்டிவிஜுவல் கேம் தானே ஆடணும். ஆனா இது என்ன இவங்க 2 பேர் சேர்ந்து ஆடுறாங்க, எதுக்கு இவன் சுத்தி எடுத்தான், திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு முத்து ஓரமா உட்காந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. பட் இது அப்படியே கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஈவன் ராணுவ அதை எடுக்கல அப்படின்னாலுமே நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் ஃபர்ஸ்டே வந்து அந்த சுத்தி எடுத்து அடிச்சிட்டு இருப்பாரு. பட் ராணுவ பண்ண பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம அருண் கேட்ட உடனே பொசுக்குன்னு எடுத்து கையில கொடுத்ததுதான். எப்பவும் போல அமைதியா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தா இந்நேரம் முத்தும் அவுட் ஆயிருப்பாரு. அடுத்த ரவுண்ட்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு கட்சியா தான் நம்ம ராணுவ மேல கை வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம இப்படி பண்ணது ராணுவம் அருணும் பிளான் பண்ணி பண்றானுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. பட் உண்மையை சொல்லணும்னா இந்த 2 பீஸும் பிளான்லாம் பண்ணல. அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல இந்த ராணுவ பையபுள்ளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போசுக்குன்னு சுத்தி எடுத்து கையில கொடுத்துச்சு. ஏதாவது பண்ணும்ல, அதனால இதையாவது பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. சோ இப்போ கேர்ள்ஸ் டீமுக்கு அப்படியே குளுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா முத்துவோட மாஸ்டர் பிளான் தானே 4 பொண்ணுங்களையும் ரயானையும் உட்கார வச்சது. சோ சாவு அப்படின்னு சிரிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுலயும் மஞ்சரியும் ஜாக்கும் வா 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 பக்கத்துல உட்காருன்னு விளம்பர பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவங்களா இவங்களுக்குள்ள போட்ட ரூல்ஸ் படி யாருமே காங் கிட்ட ஸ்ட்ரைட்டா போக கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதை நம்மளால கவனிக்கல. அப்படி தலைவர் கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா அப்படியே சர்ன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா முத்து சீரியஸா பேசிட்டு இருக்கிறப்போ என்ன இந்த ஆங்கிள் நம்ம மூஞ்சி இப்படி இருக்கு, பட் இந்த ஆங்கிள் நல்லா இருக்கே அப்படின்னு கண்ணாடியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல போய் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் சொன்னா எங்க ராணுவுக்கு எப்படி தெரியும்? அப்ப இவ்வளவு நேரம் குத்துமதி பார்த்தா கிடைக்குதுடா. ஆமா பாஸ். அதுக்கப்புறம் மஞ்சரியும் ஜாக்கும் போய் சரிடா பரவாயில்ல ஃப்ரீயா விடு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சா. எல்லாரும் குடுகுடுன்னு ஓடுனாங்களா. அதுல நம்ம பக்கம் ஃபாஸ்டா ஓடி போய் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் காலி பண்ணிட்டாரு. ஏண்டா என்ன ஒரு பாயிண்ட் எடுக்கூடாம பண்ணீங்கல, எப்படி அடிச்சாம் பார் அப்படின்னு முகத்துல ஒரு வீரம், வெறி, கோபம், கர்வம் இப்படின்னு எல்லா எம்மும் தெரிஞ்சு. எந்த மோஷன் தேவையில்லை, குறைச்சுக்கங்க. அது மட்டும் கிடையாது, தன்னை தானே விநாயக் மகாதேவ் அப்படின்னு பெருமையோட சொல்லிக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாம என் தம்பி முத்துவியாடா காலி பண்ணீங்க, இப்ப உன்னையே காலி பண்ணிட்டேன் அப்படின்றதும் மைண்டுக்குள்ள லைட்டா இருந்துச்சு. அது வெள்ளையும் தெரிஞ்சு. வெளியெல்லாம் கேக்குதா? நமக்கு இல்ல விஷாலுக்கு. சோ விஷால் என்ன பண்ணாரு, என் பிபியை காலி பண்ண இரு ஒன்ன காலி பண்றேன் அப்படின்னு அடுத்த ரவுண்ட்ல குடுகுடுன்னு ஓடி போய் தீபக்க காலி பண்ணி விட்டாரு. இப்ப ஃபைனலி என்னாச்சு, ராணுவ நிக்க வச்சுட்டு விஷால் ஜெயிச்சிட்டாரு. சோ ஒண்ணுமே பண்ணாம நம்ம ராணுவ அவர்கள் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. விஷாலுக்கு 3 பாயிண்ட். சோ இவங்க எல்லாம் வாயை திறந்து தான் சொல்லிக்கல தவிர்த்து முத்து எங்க ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆனாரோ அங்க இருந்தே ஒரு அலையன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. முத்துக்காக தீபக், அருணுக்காக விஷால். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ நம்ம ராணுவ மட்டும் புத்தியை யூஸ் பண்ணி அமைதியா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு
சூப்பரா 2 பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டார். நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். இப்ப எல்லாம் முடிஞ்சா, ஆனா முத்துக்கு ராணுவ மேல இருந்த காண்டு முடியல. இன்னும் அதிகம் தான் ஆச்சு அவரை பார்க்க. சோ அவரை பாக்குறப்பெல்லாம் ராணுவ உன்னோட கேம் அன்எத்திக்கலா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, முத்து அன்எத்திக்கல்னா சொல்லாத முத்து, அப்படிதான் சொல்லுவேன். நீ அன்எத்திக்கலா தான் அண்ணன். ஃபர்ஸ்ட் காங் கிட்ட போனது தப்பு, செகண்ட் அந்த சுத்தி எடுத்து அருண் கையில கொடுத்ததும் தப்பு. இவனுங்க 2 பேருக்குள்ளேயும் கோஆர்டினேஷன் மாப்ள கரெக்டா பண்ணிட்டாங்க. முத்து நாங்க அலையன்ஸ் போட்டா பண்ணோம், உன் போட்டோ தான் அவர் எடுப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும், தோத்துட்டோன்றதுக்காக என்ன வேணா பேசிட்டு இருக்காத முத்து அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு இந்த பீஸ். என்னடா பொசுக்கு மரியாதைலாம் பேசிவிட்ட, கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். உண்மையை சொல்லணும்னா முத்துவால அவரோட தோல்வியை ஏத்துக்க முடியல. ஏன்னா என்னதான் ராணுவ போய் சுத்தி எடுத்திருந்தாலும் எடுக்காமலே இருந்தாலும் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு ஃபர்ஸ்டே போய் கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் முத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அதை தான் அவரும் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதை இந்த வீடியோலயே பாத்திருப்பீங்க. பாவம் பயங்கரமான மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. கட்சியில அது அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சோ சாட். டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு என் கையில தான். டேய் என் கையில தான். ஆனா ரயான் ராணவ் ஒருவேளை இவங்க அலையன்ஸ் பேசுறப்போ இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசி இருந்தா நீ பண்ணது தப்பு, ஆனா அந்த மாதிரி பேசல அப்படின்னா நீ பண்ணது தப்பே கிடையாது அப்படின்னு சிம்பிளா முடிச்சு விட்டு போயிட்டாரு. ஏன்னா நம்மளுக்கும் முத்து மேல சமகாண்டு, என்ன சேர்த்துக்க அப்படின்னு சொன்னா உன்னை காலி பண்றதுதான் ஃபர்ஸ்ட் பிளான். நான் சொல்றேன் தேவைதாண்டி, நீ கவலைப்படாத ராணுவே, நீ பண்ணது தப்பே கிடையாது அப்படின்னு ராணுவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஆனா எங்க நம்ம தலைவர் முத்து தெளிவா மாட்டினாரு அப்படின்னா, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவரோட பாயிண்ட் சொன்னாரு. அதாவது நானு, விஷாலு, தீபக் அண்ணன் 3 பேர் தான் முட்டையில இருக்கிறோம். சோ மேல வரணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு மேல இருக்க எல்லா பீஸையும் காலி பண்றதுக்காக பிளான் போட்டோம். சோ நாங்க 3 பேர் பத்தாது இல்லையா, அதனால மீதி இருக்க 2 பேரையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு கண்ணா பின்னான்னு உளர ஆரம்பிச்சாரு. ஏன்னா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காருக்கும் சரி ராணுவுக்கும் சரி ஆல்ரெடி 2 பாயிண்ட் இருக்கு. அப்படி பார்த்தா அவங்களும் இவருக்கு மேல தானே, அவரையும் சேர்த்துக்கணும். விஷால மட்டும் கூப்பிட்டு அருணை கூப்பிடல அப்படின்னா கண்டிப்பா தனியா விளையாட மாட்டாங்க. சோ இவங்க 2 பேரும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள்ன்ற மாதிரி என்னவோ கதை சொன்னாரு. பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதனால விஷாலியும் அருணையும் கூப்பிட்டுக்கிட்டாரு. ஓகே, காரணத்தை ஒத்துக்க முடியல அப்படின்னாலும் ஏதோ ஒன்னு சொல்றாரு சரி அப்படின்ற மாதிரியாவது இருக்கு. ஆனா ராணுவ ஆல்ரெடி 2 பாயிண்ட் வச்சிருக்காரு, அப்ப மஞ்சரியை தானே கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு ஜாக்லின் கேட்டா ராணுவங்கிறது தான் அதனால கூப்பிடணும்னு தோணுச்சு அப்படிங்கிறாரு. சோ சொதப்பல் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இல்ல அவரோட ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ரைட்டா சொல்லாம சுத்தி வளைச்சு அலையன்ஸ் பேரை யூஸ் பண்றதுக்கு என்னென்னவோ கதை விட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம அதை மறைக்கிறதுக்கு மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சுத்தி உட்கார்ந்து எல்லாரும் கேக்குறப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, விஷால மட்டும் என் கூட சேர்ந்து ஆடு அப்படின்னு தனியா கூப்பிட்டா இல்ல அருண் இல்லாம வரமாட்டான் அப்படின்றதுனால தான் விஷாலையும் அருணையும் சேர்ந்து கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப விஷால் வந்ததுக்கு அப்புறம் விஷாலும் அருணும் சேர்ந்து இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பாவம் ஒரு பீஸ சுத்தி இத்தனை பேர் அடிச்சா கையும் களவுமா மாட்டி தானே ஆகணும். மாட்டிக்கிட்ட பங்கு. முத்துவோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் as a audience point of view வந்து பாக்குறப்போ என்ன போடுறாரு என்ன பண்ண போறாரு அப்படின்றது கிளியரா தெரியற அளவுக்கு போடுறாரு. ஆடியன்ஸ் ஆகிய நமக்கே தெரியுது அப்படின்றப்போ பக்கத்திலே இருந்து பாக்குற அவங்களுக்கு தெரியாதா, அதான் தொக்க மாட்டிக்கிட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க, பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? ஆனா இந்த பவித்ரா பையப்புல பர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு முத்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு. முத்து பேருக்கு தான் 0ல இருக்கவங்க எல்லாம் மேல வரணும், ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வேணும் அப்படி இப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அவருக்கு டாப் பாயிண்ட்ல ஜெயிக்கணும் அண்ட் ரயானை தூக்குறதுக்கும் இதுக்கு 2 பேரோட அலையன்ஸ் வைக்கணும், அதுதான் அவரோட மாஸ்டர் மைண்டே. பட் அவர் போட்ட ஸ்ட்ராட்டஜி அவருக்கே ஆப்பர்ச்சிச்சு அப்படின்னு பாயிண்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்பு கிடையாது, தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம். ஆனா அது வெளியில தெரியற அளவுக்கு பண்ணிட்டு என் ஸ்ட்ராட்டஜி அது கிடையாதே, நான் அப்படி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சமாளிக்கிறது தான் தவறான செயல். அப்படிதான் மாட்டிக்கிட்டாரு நம்ம முத்து. முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். அதுக்கப்புறம் டாஸ்க் 3 அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் ஆகாம கையால புச்சினே இருக்கணும். யாரோட லைட் ஆஃப் ஆகுதோ அவங்க வரிசையா அவுட் ஆயிட்டே வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 10 9 8 7 6 5 4 இப்படின்னு வரிசையா எல்லாரும் அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. இதுல லாஸ்ட் 3ஆ மிஞ்சினது முத்து, விஷால் மற்றும் தீபக். அதுல 1 பாயிண்டோட 3rd பிளேஸ்ல முத்து, 2 பாயிண்டோட 2nd பிளேஸ்ல தீபக் மற்றும் 3 பாயிண்டோட 1st பிளேஸ்ல அன்சிதாவோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் ஒன்லி. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. சோ நேத்து டாஸ்கோட ஸ்டார்டிங்ல முட்டையில இருந்த விஷால் எண்ட் ஆஃப் தி டே 6 பாயிண்ட்ல ஹையஸ்ட்ல இருக்காரு. இப்போ போற போக்க பார்த்தா தூக்கிட்டு போயிடுவார் போல இருக்கே, வாய்ப்புகள் இருக்கு. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. அது லாஸ்ட் அண்ட் ஃபைனலி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி முடிச்சுட்டு அம்மா அப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படிங்கிற லிஸ்ட்டும் சொல்லி முடிச்சுட்டு தர்ஷிகாவை மறந்துட்டீங்க அப்படின்னு ராணுவ எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் டேய் எனக்கு தெரியும் நீ வாய மூடு தர்ஷு, உனக்கும் ஹாப்பி நியூ இயர். அப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்னோட அசினே, நீ 15th வீக் வீட்டுக்குள்ள வா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு அழுத்தி சொல்றாரு. அசினுக்கு பிசி நோட்டாம விட மாட்டாரு போல இருக்கு. இதெல்லாம் பெருமையா?
ஓவரால் நேத்து டாஸ்க் ஃபுல்லாவே பாக்குறப்போ ரயானோட கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் கரெக்டாவும் பேசினா அப்படியே. பட் முத்து தன்னோட கேம்ல இருந்து வேற மாதிரி டைவர்ட் ஆகி ஜெயிக்கணும்ன்றதுக்காக தன்னிலையை மறந்து தன்னோட கிராஃபையும் குறைச்சி ஒரு மாதிரி போறாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இது நல்லதுக்கான அறிகுறி இல்லை. சரி, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆகி போச்சு, நாளையில இருந்து சீக்கிரம் வந்துடுறேன். மீண்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஹாப்பி நியூ இயர். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.